ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான சேனக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சேனக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம். அப்புறம் சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம். கூடவே கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கிடலாம். இந்த புளி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த கிழங்கு சாப்பிடும் போது நாக்கில் அரிப்பு ஏற்படும், அது இல்லாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். கிழங்கு முழுசாக வேக விட்டுற வேண்டாம். அப்படி வேக விட்டுனா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஒரு ஆஃப் பாயில் ஆனால் போதும். அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கிழங்குல உப்பு போட்டிருக்கோம், அதனால் இது ஒரு ஆஃப் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். ஒரு ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ மசாலா தடவி வச்சிடலாம். இந்த மசாலோடு சேர்ந்து அது 1 மணி நேரம் அந்த கிழங்கு ஊறிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட அரிப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பிரட்டி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.